புதுச்சேரி நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 18 நீதிமன்றங்களில் போயிட்டு வழக்கறிஞர் பணியாற்றிட்டு வந்திருக்கேன். நம்ம என்கிட்ட வர பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்துட்டு, மேடம் நான் உங்களை மாதிரியே போல்டாக பேசணும், எங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் கேசஸில் வந்தால் அந்த கேஸை எனக்கு தெளிவுபடுத்தி அனுப்பிச்சிடுறீங்க, தைரியமான பெண் பிள்ளைகள் வந்து நிறையா இருக்காங்க இந்த பாண்டிச்சேரியில். நீ தான் தமிழன்னு உன்னை வந்து தமிழ் தேசிய அரசியலை நோக்கி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, அவரை நோக்கி நம்ம வந்து போவோம் அப்படின்னு சீமான் அண்ணாவோட கருத்துகள், கொள்கைகள் இது எல்லாத்தையும் பார்த்து அவரோட பேச்சில் வந்து கவரப்பட்டு அவர் வீட்டில் போயிட்டு கை கட்டிட்டு இருந்தாங்க, வேலை கொடுத்தாங்க. ஆனால் அவர் வச்ச வேலைகள் எல்லாமே பேக்டோர் வழியாக தான் வச்சாங்க. அந்த மருத்துவமனையில் வந்து தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் கிடையாது. கையில் சிராய்ப்பு ஆயிடுச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுந்ததுக்காக போனேன். சாதாரண உங்களுக்கு தெரியும் டிடி இன்ஜெக்ஷனு, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நான் வந்து 1 மணி நேரமாக காத்துட்டு இருந்தேன். அந்த கணக்கன் ஏரியில் வந்து நில ஆக்கிரமிப்பு, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் செல்வாக்கோடையும் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த இடத்த பட்டா போட்டு அதை வந்து விற்கிறாங்க. தனி மாநில அந்தஸ்துன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து 16 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து ஐயா ரங்கசாமி வந்து ஆண்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு இலவசம்லாம் எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு தரமான கல்வி கொடுங்க, தரமான சாலையை கொடுங்க, நல்ல ஆண் பிள்ளையாட்டும் பெண் பிள்ளையாட்டும் நல்ல கல்வி அறிவை கொடுங்க. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி மாநில சட்டமன்றத்தின் கதிர்காம தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுபஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட கதிர்காமத்தின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட பயணம் வந்து தொடர்ச்சியாக உங்கள் பள்ளி பருவத்திலிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், அப்புறம் தேர்தல் பாதை, இங்கே நாம் தமிழர் கட்சி பயணம், எப்படி உங்களோட தொடக்கம் எப்படி? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுபஸ்ரீ. நான் கதிர்காமம் தொகுதியின் வேட்பாளராக வந்து களமாடுறதுக்கு அண்ணன் வந்து என் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முதல்ல வந்து பிஃபார்ம் மருந்தாளுநராக படித்தேன். நான் வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் பிஜி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஆஃப்டர் தட் நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றினேன். இதில் வந்து என்னோடய பயணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஒரு பிஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு 3மே சம்மந்தமெல்லாம் இருக்குது. பிஃபார்ம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அது கூட ஓகே, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வழக்கறிஞங்கிறது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எதனால் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினச்சிங்க? என்ன? நான் வந்து ஒரு மருந்து கம்பெனி வந்து வச்சிட்டு இருந்தேன் அண்ணா. அந்த மருந்து கம்பெனி மூலமாக மருந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ட்டு என்னோடய கனவு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி நம்ம கனவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தப்போ மருந்தாளுநராக முடிச்சுட்டு நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வணிக வரி துறையிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க. அப்போ வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அப்போ செக் பண்ணுறப்ப கேட்டப்போ மாலை 6 மணி, சரியா 6 மணிக்கு வந்தோன்னே 6 மணிக்கு மேலே வந்ததால் நீங்கள் எந்த இதுலேருந்து வரீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க, என்ன காரணத்துக்காக வந்துக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ ஐடி கார்டு எதனாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன ஓவராக சட்டம் பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம் வந்து எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. எனக்கு சட்டம் படிக்கணுன்ற ஆசை. சாதாரணமாக நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க, உங்கள் ஐடி கார்டை கொடுங்கன்னு கேட்குறதுக்கே இவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆமாம், கேட்டாங்க. உடனே நான் வந்து சட்டம் படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க மூலயமா நான் சட்டம் படிச்சுட்டு வந்து, நம்ம சட்டம் படித்தாதான், படிக்காமல் பேசக்கூடாது, படிச்சுட்டு வந்து ஆக்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு நான் சட்டம் படித்ததுக்கு காரணம் அதுதான், ஸ்பார்க்கு. அதுக்கப்புறம் நான் படித்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் 2 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து ஒன்றா பண்ணக்கூடாது. அதனால் வந்து என்னோட மருந்து நிறுவனம் வந்து என்னோட கணவர் அந்த டைமில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ புதுச்சேரி நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 18 நீதிமன்றங்களில் போயிட்டு நான் வந்து வழக்கறிஞர் பணியாற்றிட்டு வந்திருக்கேன். நான் தனியாக இண்டிவிஜுவலாக தான் இது வரைக்குமே கேசஸ்லாம் எடுத்து நடத்திட்டு வரேன். நிறைய கேசஸ் வந்து மகளிருக்கான வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து நிறைய வழக்குகள் வந்து நான் ஆர்டர்ஸும் வாங்கி பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுதாரணம். என்கிட்ட வர பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்துட்டு, மேடம் நான் உங்களை மாதிரியே போல்டாக பேசணும், எங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் கேசஸில் வந்தால் அந்த கேஸை எனக்கு தெளிவுபடுத்தி அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பெண் பிள்ளைங்க வந்து என்னால் வந்து தைரியமான பெண் பிள்ளைங்கள் வந்து நிறையா இருக்காங்க இந்த பாண்டிச்சேரியில். இல்லை, அதுலேருந்து வழக்கறிஞர், அப்புறம் அரசியல் ஈடுபாடுங்கிறது அடுத்த பாய்ச்சலாக இருக்கு.
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ வழக்கறிஞராக இருந்து உண்மையிலே நீங்கள் சொன்னீங்களே அந்த போல்டாக பேசுகிறாங்க, அது உங்கள்கிட்ட வந்து அதிகமாக பிரதிபலிக்குது. உங்களோட அந்த எனர்ஜி நீங்கள் வந்து சாதாரணமாக எதையுமே அணுகிறதில்ல, எல்லாமே ஒரு தரவுகளோட நீங்கள் பேசும்போது அது வந்து தெளிவாக மக்களுக்கு போய் சேரணும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியானவர்களாக இருக்குன்னு நீங்கள் ரொம்ப மெனக்கடலை பார்க்குது. அதுலேருந்து தாண்டி திருப்பி வழக்கறிஞர்லேருந்து நேரடியாக தேர்தல் பாதைக்கு வந்தது எப்படி? நான் அரசியல் வர்றதுக்கு முதல்ல காரணம் என்னோடய கணவர் வந்து முன்னாடி என்ஆர் காங்கிரஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா ரங்கசாமி அவரோட கட்சியில் வந்து முழுக்க முழுக்க இரவு பகல் காணாமல் அங்கே போய் பணி செஞ்சிட்டு இருந்தார். அதில் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் இதை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சியில் எப்படி பயணிக்கிறீங்க? தமிழில் நீ தான் தமிழன்னு உன்னை வந்து தமிழ் தேசிய அரசியலை நோக்கி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, அவரை நோக்கி நம்ம வந்து போவோம் அப்படின்னு சீமான் அண்ணாவோட கருத்துகள், கொள்கைகள் இது எல்லாத்தையும் பார்த்து அவரோட பேச்சில் வந்து கவரப்பட்டு தென் வந்து அவரோட இதை எல்லாத்தையுமே படித்து பார்த்து கொள்கைகள்லாம் வந்து ஆண்களோடு பெண்கள் சரிநிகர் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத வந்து இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலும் சொல்லல. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லாதது அண்ணன் ஒருவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நான் அரசியலுக்கு வர ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் எனக்கு அரசியல் ஆகட்டும் சரி, என்னோட வழக்கறிஞர் பணியாகட்டும் சரி, குடும்ப பொறுப்புகள் ஆகட்டும் சரி, என்னோட கணவர் எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து பங்களிச்சுட்டு வராரு. அதனால் நான் வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த தொகுதிக்குள்ளே இப்போ 2026 வந்து தேர்தல் வேட்பாளராக நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த தொகுதிக்குள்ளே பிரதான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான தொகுதி. அங்கே வந்து யார் இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாண்டிச்சேரியின் முதல்வர் வந்து அந்த தொகுதியில் தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் பக்கத்து வீடு தான் இங்கே மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த தெருவில் இருக்கார். அப்போ பார்த்துக்குவீங்க, முகம் தெரியும். அவர் வந்து சாதாரணமாக டீ கடைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு விளம்பரம் இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா ஒரு பேனர் இருக்கும், போஸ்டர் இருக்கும். வாழும் காமராஜர் அவர் வாழ்க்கையே அப்படிதானா? பேனரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவர் வந்து புல்லட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். சூர்யா முகத்தை மாற்றி இவர் முகம் இருக்கும். இப்படியே தான் ஒரு விளம்பரத்தோடு வாழ்வாரா? அந்த பகுதியில் அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்குது? அவரோட பகுதியில் செல்வாக்குன்னா அவர் வந்து முன்னாடி வாழும் காமராஜர்னு எல்லாரும் அவரை நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ காமராஜரோட வரலாற்றை எல்லாரும் படிச்சுட்டு அவர் வாழும் காமராஜரா மறையும் காமராஜரான 2026 எலெக்ஷனில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல பாடம் புகட்டுவாங்க. அது எப்படின்னா, இப்போ புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டோம்னா வாக்காளர்களோட எண்ணிக்கையை பார்க்கணும். முதல்ல வாக்காளர் எண்ணிக்கை வந்து மொத்தம் வந்து 9,44,217. அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து 4,43,917. பெண் வாக்காளர்கள் 5 லட்சம் பேர். இதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. பெண்களோட வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அண்ணன் வந்து எங்களுக்கு சரிக்கு சமமாக கொடுத்துருக்கிறதால இப்போ பெண்கள் எங்களை மாதிரி படித்த பெண்களை வந்து பார்க்குறப்ப மாற்றம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி படித்தவங்க இருக்காங்க, ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா. இப்போ ஐயா வந்து என்ன படிச்சிருக்காரு ஏதெல்லாம் தெரியாது. ஒரு புல்லட் எடுத்துகிட்டு போகிறாரு, மக்கள் முன்னாடி எல்லாம் வந்து குறை தீர்க்கிறதுக்காக அவர் வீட்டில் போயிட்டு கை கட்டி நின்னாங்க, வேலை கொடுத்தாங்க. ஆனால் அவர் வச்ச வேலைகள் எல்லாமே பேக்டோர் வழியாக தான் வச்சாங்க. இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, வேலைவாய்ப்பு அலுவலகம்னு ஒன்று இருக்குது. அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் யாருக்குமே இங்கே வந்து வேலையே கிடையாது புதுச்சேரியில். அவரோட தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் கூட வைக்க ஆளுங்களை எல்லாருமே வந்து வவுச்சர் ஊழியர்களாக வச்சு அதுக்கப்புறம் தான் நிரந்தர பணியாளர்களாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து அவரை பில்டப் பண்ணிக்கிறதுக்காகவும் அவருக்கு வந்து வாக்கு வங்கியாகவும் தான் வந்து மக்களுக்கு டெய்லி வேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் மாதாந்திர வருமானத்தில் யாருமே இல்லை. அது 15 ஆண்டுகள் நிரந்தர வருமானம் 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கழித்து தான் அவர் நிரந்தரமாக்குறாரு. அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் வந்து அவர் சொல்கிற பொய் வாக்குறுதிகளையும் அவரோட வெற்று விளம்பரங்களையும் நம்பி தான் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. சரியான பாடம் வந்து ஐயாவுக்கு கற்பிப்பாங்க. கதிர்காமம் அந்த தொகுதியில் ரொம்ப பிரதான பிரச்சனைகளாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? கதிர்காமத்தில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவமனைன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு மருத்துவமனை எங்கள் பகுதியில் தான் இருக்குது. அந்த மருத்துவமனையில் வந்து தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் கிடையாது, தகுதி வாய்ந்த செவிலியர்கள் கிடையாது. இந்த கொரோனா டைம்
டைமில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும், ஊசி மருந்து இல்லாமல். நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா, எனக்கு வந்து அடிபட்டுடுச்சு. சரி, நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, நடந்து போனால் 2 நிமிஷத்தில் போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு கையில் சிராய்ப்பு ஆகிடுச்சு. வண்டியிலேருந்து கீழே விழுந்ததுக்காக போனேன். சாதாரண உங்களுக்கு தெரியும் டிடி இன்ஜெக்ஷனு, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நான் வந்து 1 மணி நேரமாக காத்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன்னா ஒரே ஒரு செவிலியர், நான் எத்தனை பேருக்கு ஊசி போடுறது? நான் சொன்னேன், சாதாரண ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இந்த நிலைமைன்னா, ஒரு ஐசியூ எல்லாமே வச்சுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே தூசு துப்பை எல்லாமே உடைக்கிறது, ரிப்பேர் சரி பார்க்கறது, இந்த மாதிரியே தான் மருத்துவம். இப்போ பார்த்தாலும் எதனாச்சும் அடித்து உடச்சி வெள்ளை அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு மருத்துவமனைனா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும். கதிர்காம மருத்துவமனை அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை இருக்குது, செவிலியர்கள் இல்லை, சரியான செவிலியர் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அங்கே நிலவிட்டுருக்கு. 2வது பிரச்சனைனா கணக்கன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது அங்கே, எங்களோட ஏரி. அந்த கணக்கன் ஏரியில் வந்து நில ஆக்கிரமிப்பு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் செல்வாக்கோடையும் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த இடத்த பட்டா போட்டு அதை வந்து விற்கிறாங்க. அப்போ நம்ம போயிட்டு கேட்குறோம், நம்ம தொகுதியின் சார்பாக கேட்குறோம்னா, நம்ம ஒரு ஆர்டிஐ போடுறோம், தென் வந்து அதுபடியே நம்ம அடுத்தடுத்து பண்ணுறோன்னா, நாம் தமிழர் கட்சி இதை எடுத்து செய்கிறோம். நான் இப்போ ஆர்டிஐயும் போட்டிருக்கேன். இப்போ அதை செய்கிறப்ப நம்ம போயிட்டு நம்மளை பார்க்குறாங்க, பரவாயில்ல, ஆட்சியரே பார்க்குறாரு, பரவாயில்ல, மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான இதை தான் நீங்கள் கேட்குறீங்க, சரியான பாதையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போ தண்ணி போகிற வழியை அவங்க மறைச்சிட்டாங்கன்னா, அந்த தண்ணி போகிற வழியை மறைச்சிட்டா எல்லா தண்ணியும் அவங்க வீட்டுக்குள்ளார போயிடுது. அப்போ ஒரு டைமும் மக்கள் வந்து வடிகால் நீர் எப்படி போகணுன்னு இல்லாமல் எல்லார் வீட்லேயும் வந்து வெள்ளம் வந்து அப்பப்போ மழை பெய்யறப்பெல்லாம் வந்து இதாகிடுது. அதனால் 100க்கும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மருத்துவமனையில் இல்லாத கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து அதில் தான் கலக்கிற மாதிரி நிலைமைகள் வருது. அந்த ஊர் பகுதியில் வச்சதால் இப்போ நிறைய நோய் தொற்று வருது எங்களுக்கு. நான் வந்து கதிர்காமம் பகுதியிலே தான் வந்து வசிக்கிறேன். அப்போ வசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ சாதாரணமாக வந்து கொசுகளே இங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஒழிக்க முடியல எங்களால். அப்புறம் நாங்கள் வேறு என்ன பண்ணுறது, கொசு மருந்து ப்ராப்பராக அடிக்கிறது கிடையாது. தென் வந்து காய்ச்சல் தொற்று இந்த மாதிரியெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி நோய் தொற்றுகள் அதிகமாகுது. மருத்துவமனை ஆகட்டும்னா என்ன பண்ணணும், ஒரு ஊரோட ஒதுக்குப்புறத்தில் வைக்கணும். ஏன்னா அது நோய் இப்போ வாய்ப்பட்டவங்க வர இடம். அப்போ அவங்கள வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தனியாக தான் வச்சுருக்குமே தவிர்த்து, மக்கள் எல்லாரும் வசிக்கிற இடத்துல, அவரோட தொகுதியில், அவரோட பகுதியில், ஐயா இருக்கிற பகுதியில் எல்லாமே வந்துடணும்னு அவர் நினைக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாகட்டும் சரி, தென் வேலைவாய்ப்பு அலுவலகமாகட்டும் சரி, மருத்துவமனை ஆகட்டும் சரி, எல்லாமே என் இடத்துல தான் வந்திருக்கணும், எல்லாரும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து அது சரியான இது கிடையாது. ஆனால் அதுக்கு அது செய்கிறது ஓகே. ஆனால் அதனால வந்து திட்டங்கள்னால மக்கள் பயனடைகிறாங்களா? இப்போ வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது, ஓகே, எல்லா மக்களுக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சுருக்காரா? அந்த மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் சரியாக நடக்குதுன்னு நினைக்கிறாங்களா? இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம புதுச்சேரியில் பான்டெக்ஸு, பான்ஃபேபு, ஸ்பின்கோ, பாசிக்கு, சர்க்கரை ஆலை, இந்த மாதிரி வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து கோஆப்ரேட்டிவில் மக்கள் எல்லாமே பான்லே இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்று மட்டும்தான் இப்போ கோஆப்ரேட்டிவில் வந்து போயிட்டுருக்கு, பான்லே மட்டும்தான். மீதி எல்லா நிறுவனத்தையும் 56 நிறுவனத்தை மூடியாச்சு. இப்போ நமக்கு வந்து இது நடந்தது இல்லைங்களா, அந்த திடல் நடந்தது இல்லைங்களா, ஒழுங்குமுறை விற்பனை கூடும், அதுவும் வந்து இந்த பாண்டிச்சேரி அதையும் மூடியாச்சு. அந்த மாதிரி எல்லா இடத்தையும் மூடி மக்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெளியில் தான் நிற்கிறாங்க. இப்போ படித்த மக்கள் எல்லாருமே வந்து வெளி மாநிலத்துங்கள், அண்டை மாநிலத்துக்கு தேடி போயிட்டுருக்காங்க. இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே சேதரப்பட்டு தொழிற்பேட்டை இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை இருக்குது. இந்த மாதிரி தொழிற்பேட்டைகள் எல்லாமே மூடியாச்சு. அங்கே இருக்கிற எல்லாமே வந்து மூடி கிடைக்கிறதால மக்கள் வந்து வெளியில் போகிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பிள்ளைங்க வந்து படிப்பறிவு இல்லாமல் கஞ்சா வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுதுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் வந்து இன்னைக்கு பள்ளி பருவம் படிக்கிற பசங்க கூட கஞ்சா போதையில் நிற்கிறாங்க. அவங்க கஞ்சா சாப்பிட்டாங்கன்னா அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த வேலையை நம்ம முடிக்கணும், இவங்களை வந்து நம்ம அடிக்கணும், இதை வந்து நம்ம முடிக்கணும், அந்த மைண்டோட போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பள்ளியில் படிக்கிற பசங்க வந்து இப்போ ஒரு
கூட்டாக வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு கொலையாகட்டும் சரி, ஒரு குற்றவியல் இது பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ஒரு 5 பேரில் 4 பேர் வந்து ஜுவானியலாக இருக்காங்க. 15 வயதுக்கு கீழ்ப்பட்டவங்க. ஏன்னா ஒரு பெரியவங்க வந்து அதை வந்து அட்மிட் பெரிய பண்ணி ஆச்சரிய கூட தகவல்ல 15 வயதுக்கு கீழே உள்ளவங்களே இந்த மாதிரி செயல்கள்ல தொடர்ச்சி செய்கிறாங்க. இது மாதிரி இது காரணம் இந்த கஞ்சா அந்த மாதிரி கஞ்சா போதையில் கடந்த ஆண்டுகள் வந்து 10,000க்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதில் வந்து சாதாரணமாக 32% இருந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு இப்போ வந்து 52% அதிகரித்து சாதனை படைச்சிருக்காங்க. அதில் இந்த அரசு இதை பற்றி எந்த ஒரு அரசு வந்து கண்டும் காணாமலும் போயிட்டுருக்கு. ஏன்னா கடைசியாக வந்து இந்த இப்போ எலெக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த தேர்தல் இதில் தான் வந்து வெற்று வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், நாங்கள் வந்து தனியார் இதெல்லாம் வந்து மூடிட்டு அரசு நிறுவனங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாராய ஆலைகளுக்கு வந்து நிறைய அனுமதி கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் சாராய இது பண்ணுறோம் எல்லாமே வந்து சொல்லுவாங்களே தவிர்த்து இங்கே எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. கதிர்காமத்தில் வந்து இப்போ எம்எல்ஏவாக வந்து ஐயா ரமேஷ் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு பள்ளி வைத்து நடத்திட்டுருக்கார், பள்ளி நிர்வாகியாக இருக்கிறாரு. நான் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ என்னோடய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க, சரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ எனி அப்ஜெக்ஷன் இஸ் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கையை தூக்கிட்டு அப்ஜெக்ஷன் இஸ் தேர் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க, அவர் மேலே ஒரு போக்சோ வழக்கு இருக்குது, அந்த போக்சோ வழக்கை பற்றி எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும். அதாவது நான் கேட்டவரை இது 3வது இதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கோயில் நிலத்தை அபகரிச்சிட்டாரு, இன்னொருத்தர் மருந்து கம்பெனி வச்சுட்டு அதில் பல ஊழல்கள் நடந்திருக்கு. இப்போ 3வது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து போக்சோ வழக்கு இருக்குது, அது வந்து என்ன நிலவையில் இருக்குது, அதை வந்து நாங்கள் குவாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டேன், சரி குவாஷ் பண்ண ஆர்டரை காமிங்க அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து எம்எல்ஏவாக இன்றைக்கி வந்து ஒரு தேர்ந்தெடுத்து அவர் இன்றைக்கி சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு, அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி முதல்ல பாதுகாப்பு இருக்கும் பாருங்கள். இந்த நிலைமை தான் வருது. இதை வந்து நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறப்ப ஒரு மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்கிட்டேருந்து இலவசங்களை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பணநாயகத்தை ஒழித்து தூய ஜனநாயகத்தை வாழ வைப்போம். இந்த எம்எல்ஏ இந்த தொகுதியில் வந்து நீங்கள் எம்எல்ஏ நிற்கிற ஆள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் வந்து எப்படிலாம் இருக்கணும், ஒரு வரைமுறை படித்தவராக இருக்கணும், எந்த வந்து வழக்குகளும் இருக்கக்கூடாது, அவர் வந்து சுத்தமான க்ளீன் ஹேண்டாக இருக்கணும், எந்த அப்பழுக்கற்ற ஆளாக இருக்கணும், ஊழல் பேர் வழியாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நாங்கள் வரையறுத்துட்டு போகிறோம். அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீ எப்படி எனக்கு இங்கே நிற்கிற ஆளை வந்து என்ஆர் காங்கிரஸ் ஆளை நீ எப்படி வந்து பேசலாம், முதல்ல மைக்கு விட்டு கீழே இறங்கு அப்படின்றாங்க. அப்போ நானும் கௌரி மக்கள் போர்வையில் நானும் கௌரி சகோதரியும் டக்குன்னு பேசிகிட்டே இருக்கிறப்ப உடனே போலீஸுக்கு வர வச்சு ஐயா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நாங்கள் வந்து இது வந்து அரசியல் கொள்கையில் வந்து நாங்கள் வந்து பேசுகிறோம், கொள்கைகளில் பேச்சால் தான் வந்து இங்கே வந்து சரி பண்ணுமே தவிர்த்து அதுக்கு அராஜகத்தில் இறங்கக்கூடாது. எங்கள் ஐயா தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனும் சொல்லியிருக்காரு, அறிவாயுதத்தை கொண்டு தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் அடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்கிறோம், அந்த இதுக்கு பதில் கொடுங்க, நீங்கள் கொடுத்தா நாங்கள் மட்டும் போக போகிறோம், இதுதான் நீங்கள் நிரூபிங்கன்னா. இது வரைக்கும் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியாக வந்து நல்ல இந்த மாதிரி பெண் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அவரோட வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் வந்து அதை முடித்து வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இது வரைக்கும் எனக்கு வந்து அதுக்கு சரியான இது கிடைக்கல. இதை தாண்டி ஊழல் சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஐயா முதல்வராக இருக்காரு இல்லைங்க, அவங்க வந்து 10,000 கோடி மருந்து ஊழல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து அவருக்கு வந்து இங்கே இருக்கிற இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறையா நிறுவனங்கள் கூட டைப் இருக்குது. இருந்தாலும் கார் வந்து சொகுசு கார் வந்து பரிசாக கொடுத்துட்டாங்க. அவருக்கே தெரியாது, அவர் கண்ணை தொடச்சிட்டு வந்து பார்க்குறாரு, சொகுசு கார் அவர் வாசப்படையில் நிற்கிது, பார்த்து அப்படியே வியப்பு அடைஞ்சிடுறாரு. அது யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கலாம் கேட்கல. இங்கே இருக்கிற எம்எல்ஏ எல்லாருக்குமே வந்து சொகுசு கார் வந்து இறங்கியிருக்குது, அது எது மூலயமா வந்து இறங்கியிருக்குதுன்னு தெரியல. அவருக்குமே தெரியாமல் இது எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெயில் வந்து 12 நாள்லேயே பெயில் கிடச்சிச்சு. ஒரு மருந்து வந்து மாதிரியே இன்னொரு மருந்து மாதிரியை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிக்கிறவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டு கொடுக்கணும். அதை கொடுக்கல இந்த நீதிமன்றமும். அவங்களுக்கு முன்னாடியே பெயிலும் கொடுத்துடுது, அவங்கள ஜெயிலில் போட்டு 12 நாளுக்குள்ளாரே வெளியில் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிலைமை தான் இப்போ பாண்டிச்சேரியில் நிலவிட்டு இருக்கு. இப்போ புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போராட்டங்கள் வந்து ஆசிரியர்கள் போராட்டம்,
அதுவும் இல்லாமல் வவுச்சர் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. NHM ஊழியர்களில் செவிலியர்கள் போராட்டம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் போயிட்டு நேரம் காலம் பார்க்காம இரவு நேரங்களாக இருக்கட்டும் பகல் நேரங்களாகட்டும் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நின்று அவங்களுக்கு கை கோர்த்து நாங்கள் வந்து வலிமை சேர்க்குறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் சேர்த்துட்ருக்கோம். ஆசிரியர்கள் போராட்டத்தப்பையும் நாங்கள் நின்னோம், தொழிற்சங்க சார்பிலையும் போனோம், நாங்கள் மகளிர் எல்லாருமே போனோம். போயிட்டு அங்கே என்னவோ அவங்களோட குறைகள்லாம் என்னன்னு கேட்டுட்டு நாங்கள் வந்து அதுக்கு மேலே லெட்டர் கொடுத்து ஆட்சியர்களுக்கும் தெரிவிக்க வச்சு நாங்கள் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். அதில் அவங்களுக்கு தீர்வுகளும் கிடச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த பிரதானமாக 2026 தேர்தலில் எதை நோக்கி பாண்டிச்சேரியில் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது? நீங்கள் இந்த மக்களிடம் வென்று வந்தால் என்னென்னலாம் இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்வீங்க? முதல்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதால பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த வந்து சின்ன பிள்ளை பாலியல் வன்கொடுமையாகட்டும் இருக்கட்டும், ஒரு நல்ல ஏஜ்டு கல்யாணம் ஆன பெண்கள் ஆகட்டும், நான் வழக்கறிஞராக இருக்கிறதால தெளிவுபடுத்துவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சொத்துரிமையில் வந்து பெண்களுக்கான சொத்துரிமை அம்மா அப்பா வீட்டில் வசித்தாலும் உங்களுக்கு வந்து உண்டு. அடுத்தது கணவனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா எதனால் பாதிக்கப்பட்டீங்க, என்னத்துக்காக பாதிக்கப்பட்டீங்க, உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும், இதெல்லாம் ஒரு சட்ட வரைவாக தானே எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு அரசு. நான் வழக்கறிஞராக இருக்கிறதால அவங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்துவேன். முதல்ல சட்டங்கள் வந்து என்ன வந்து ஒருத்தவங்க ஏன் நீங்கள் சட்டம் படிக்க வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அப்போ என் பகுதியில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல சட்ட அறிவை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்களுக்கான முதல்ல வந்து பிரதானதாக கொண்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து முதல்ல இந்த புதுச்சேரியில் படித்த மக்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். படித்தது தனி மாநில அந்தஸ்துன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து 16 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து ஐயா ரங்கசாமி வந்து ஆண்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து எதுவுமே கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்ததுன்னா நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி எடுத்து நாங்கள் வந்து தனி மாநில அந்தஸ்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து பாடுபடுவோம். அது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை வந்து இலவசமாக கொடுப்போம். தென் வந்து நமக்கு தேவையானது வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம் இது இருந்ததுன்னா ஒரு நல்ல அரசு. அதுக்கு வந்து முதல்ல வந்து மக்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, இப்போ வந்து ஓசியில் கொடுக்கறது, எங்களுக்கு இலவசம்லாம் எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு தரமான கல்வி கொடுங்க, தரமான சாலையை கொடுங்க, நல்ல ஆண் பிள்ளையாட்டும் பெண் பிள்ளையாட்டும் நல்ல கல்வி அறிவை கொடுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அது மூலயமா நாங்கள் வந்து பண்ணிக்கிறோன்னு தான் சொல்கிறோம். அதனால் நான் என்ன சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நான் வந்து சாலைகள் வந்து சரியில்லை, ஆனால் 30 கோடி ரூபாயில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எது முதல்ல நம்ம செய்யணும். ஒரு நம்ம நடந்து போகணுன்னா சாலை வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்க முடியும். நம்ம நல்லபடியாக சுகாதாரமாக வாழணும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்திக்கணும்னா ஒரு வேலை வேணும். யாராக இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து சாதாரணமாக ஒரு ஆளாச்சும் அரசு வேலை கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன். பெண்களுக்கு அதை கொடுக்குறேன், விளம்பரம் கொடுக்குறேன், அண்டா கொடுக்குறேன், சட்டி கொடுக்குறேன், பானை கொடுக்குறேன், கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் நாங்கள் இலவசத்தெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். இந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அதெல்லாம் முதல்ல வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம். தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்போம். இறுதியாக கதிர்காமம் மக்களுக்கு நீங்கள் கொடுக்க போகும் வாக்குறுதி என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் 2026 தேர்தலில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை களமாட வச்சுருக்காங்க. இந்த தேர்தலில் எனக்கு நீங்கள் வாக்கு அளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகள் என்னவோ எல்லாத்தையும் வந்து நான் நிறைவேற்றி வைப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக எங்களிடம் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.